ஓம் சாய்ராம். நமது சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் இன்னும் இத்தனை நாட்கள் மெழுகுவர்த்தியாயிருக்கப் போகிறாய். மற்றவர்களுக்கு மட்டும் நீ கரைகிறாயே. உன் வலிகள் உனக்கு பெரிதில்லையா? நீ கஷ்டப்படுகிறாய். உன்னை அந்த அளவுக்கு உண்டாக்கியவர்களிடம் மீண்டும் அதே போல பேசி பழகிவிடாதே. அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் கோபம் கொள்ளாமல் இருக்கின்றாய். அவர்களுக்காக பாவப்பட்டு உன் மனதில் உள்ள அன்பும் அவ்வளவு வலிமை வாய்ந்தது. அது அவர்களுக்கு உணரவில்லை. உண்மையை உணர்ந்தால் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள். அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனம் தாங்கும் சக்தியை இழந்து நிற்கின்றாய். மனதில் ஒட்டுமொத்த வலியும் இன்று ஒரே இடத்தில் தங்கியுள்ளது. உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களில் அது நாகரிகத்தை உற்றது. அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கின்றாய். உனக்காக ஜோசி குழந்தையே. நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். ஆனால் என் பிள்ளை, உன் மனதின் ரணங்களை பார்த்து என் மனம் வேதனை அடைகிறது. கர்ம வினைகள் தானாக ஒருவருடைய வாழ்வில் அவர்களை மட்டுமே தக்க வைப்பது இல்லை. அந்த கர்ம பலனை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலம்தான் அது நடக்கும். அப்படி இருக்கும் தருவாயில் அது தீர்மானிக்கப்பட்டது. உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே. அவர்கள் உன் கர்ம வினைகளை போக்கி உனக்கு கடவுள் கற்றுத்தர நினைக்கும் வாழ்க்கை பாடத்தை புரிய வைத்தார்கள். இப்போது பொறுமையை இழந்து எதற்கு எடுத்தாலும் கோபம், எரிச்சல் என்று உன் தன்மையை மாறச் செய்துவிட்டது. அதை சரி செய்ய உனக்காக உன் துவாரமாய் தாயுள்ளேன். உன் தந்தை என்றும் மாறாது உன்னை நிம்மதியான சூழலில் வாழ வைப்பேன் என்பது என் சத்திய வாக்கு குழந்தையே. என் குழந்தைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற என்னவென்றாலும் செய்வேன். ஒன்றை மட்டும் நினைவில் கொள். இப்போது பொறுமை இல்லாது எதுக்கெடுத்தாலும் கோபம், எரிச்சல் என்று உன் தன்மையை மாறச் செய்துவிட்டது. அதை சரி செய்ய உனக்கான உன் துவாரமாய்கையில் உன் தந்தை இருக்கின்றேன். உன் தன்மையை மாற்றிக்கொள். நிம்மதியான சூழலில் வாழ வைப்பேன் என்பது என் சத்திய வாக்கு குழந்தையே. என் குழந்தைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற நான் என்னவென்றாலும் செய்வேன். ஒன்றை மட்டும் நினைவில் கொள். வெளிச்சம் இருக்கும்போது மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அதற்கு மதிப்பு இருக்காது. யாரும் அதற்கு மதிப்பளிக்க மாட்டார்கள். வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்கின்றது. எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னை அன்புடன் நோக்கி வருகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும் மெழுகுவர்த்தியாக இரு. இருட்டில் இருக்கும்போதுதான் மெழுகுவர்த்தியின் வெளிச்சமும் அதன் ஒளிக்கும் மதிப்பு. அதே போலதான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில் தான் உன் மதிப்பு தெரியும். உன்னிடத்தில் உள்ள உன் அன்பை அலட்சியம் செய்பவர்களுக்கு நிச்சயம் நீ ஜார் என்று புரிய வைப்பேன். அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்தாதே. பொறுமையோடு அனைத்தையும் சகித்து கொண்டிரு. அதற்கான கூலியை நான் தருவேன். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் இருப்பேன். தினமும் திக்கற்ற காடுகளில் நிற்பதைப் போல் கடினமான சூழ்நிலையில் நிற்கின்றாய் என்று வருந்தாதே. இருண்ட இடத்தில் குறுகிய நேரத்தில் எப்படி சூரிய வெளிச்சம் வரும், அதுபோல உனக்கு உன் வாழ்க்கையில் பிரமிக்கும் அளவு வெளிச்சம் வரப்போகிறது. வாழ்க்கையில் நிதானத்தை கடைப்பிடி. அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம். நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே. வா குழந்தாய், என் அருகில் வா. என் மடியில் வந்து உட்காரு. எனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா குழந்தையே? உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் எங்கு போகப் போகின்றேன்? மனதை அமைதியாக வைத்து கொள்ள பழகு. எந்தவித சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறும். உனக்கான வெற்றி கிட்டும்.
நான் கூறிய எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்ததா? அப்படியென்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த கலக்கம்? சந்தோஷமாக இரு, என் அருள் எப்போதும் உனக்குண்டு. கொண்டு செல்ல எதுவும் இல்லாத உலகத்தில் அனைவருக்கும் அன்பையும் பாசத்தையும் கொடு. என் பெயரை உச்சரித்து கொண்டிரு, உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் குழந்தையே. என்னை நம்பு, வர வேண்டிய நேரத்தில் வந்தே தீரும். யாரையும் அவமதிக்காதே, நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். உனது நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் உன்னை கைவிடாது குழந்தையே. உன்னுடன் இருந்து உன்னை சார்ந்தோரை வாழ வைப்பேன். உனக்கானவை அனைத்தும் விரைவில் உன்னை வந்து சேரும் குழந்தையே. யாராவது பண உதவி கேட்டு, பசியின் காரணமாக உதவி கேட்டு, இடமின்றி இடம் கேட்டு உன்னிடம் வரலாம். குணான பந்தம் இருந்தால் ஒழிய ஒருவரிடம் மற்றொருவர் வரமாட்டார். அப்படி யாராவது வந்தால் உன்னால் முடிந்தால் உதவு, இல்லையேல் மிருதுவான மொழியில் பேசி அனுப்பிவை. கோபமாக பேசி அவர்களை மனதை புண்படுத்தி விடாதே, அது மிகப்பெரிய தவறு குழந்தையே. உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் நன்றாக கவனித்துப்பார். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறேன். என்னை சரணாகதி அடைந்தவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறாமல் போனதாய் என் வாழ்வில் இல்லை. உனக்காக காக்க வைக்கின்றேன் என்றால் அப்பொழுதே புரிந்து கொள், அதை உனக்கு நிறைவாக செய்யத்தான் இந்த தாமதம் என்று. பொறுமையாக இரு, நம்பிக்கையை இழக்காதே. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். பணத்தை நம்புகிறவன் தான் பயந்து கொண்டிருப்பான். கடவுளை நம்புகிறவன் எதற்காகவும் பயப்பட மாட்டான். ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயம் தனக்குத்தானே உண்மையாக இருப்பதுதான். கலங்காதே தங்கமே, நீ எதிர்பார்த்தது உன்னை வந்து சேரும். கிடைக்காது என்று முடங்கி விடாதே, கிடைக்காது என்று எண்ணி விடாதே. உன்னை நம்பு, உன்னால் முடியும். உன்னுள் நான் இருக்கின்றேன். கலங்காதே, இனி உனக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகின்றது. உன் பிரச்சனைகளை நான் எடுத்துக்கொண்டேன். மகிழ்ச்சியாக இரு. நாம் அன்பு காட்டும் அளவிற்கு நாம் நேசிப்பவர்களும் அன்பு காட்ட வேண்டும் என்று நினைத்தால் ஏமாற்றமே மிஞ்சும் குழந்தையே. எதிர்பார்ப்பின்றி பழகிடு, எதை கண்டும் பயப்படாதே. உன் மனச்சாட்சியை தவிர உன்னை முற்றிலும் புரிந்து கொண்டே சிறந்த நண்பன் வேறு எதுவும் இல்லை. உன்னை பற்றி தெரிந்து கொண்ட இரகசிய உளவாளியும் அதுவே. வாழ்க்கையில் ஏற்படும் கசப்பான விஷயங்கள் தான் உனக்கு நல்ல அறிவுரையை வழங்கிவிட்டு செல்லும். ஒருவர் உங்கள் வாழ்க்கை பயணத்தை அறிந்து கொள்வதில்லை. நீங்கள் இங்கு வாழ்வது உங்களை புரிந்து கொள்வதற்காக தவிர மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு அல்ல. உன் தகுதியை உயர்த்திக்கொள். உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும். என் தங்கமே, கோபத்தில் நிதானமும், குழப்பத்தில் அமைதியும், துன்பத்தில் தைரியமும், தோல்வியில் பொறுமையும், வெற்றியில் தன்னடக்கமும் இருந்தால் வாழ்க்கை இனிதாகும். உங்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்பவர்களிடம் நல்ல பெயரெடுக்க முயற்சி செய்யாதீர்கள். நீங்கள் செய்யும் நல்லதில் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை சொல்லித் தந்ததற்கு. சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வாழ்க்கையும் மாறும். பல முகங்கள் கூட மாறும். உங்கள் சுய முன்னேற்றத்திற்கு அதிக நேரத்தை ஒதுக்குங்கள். மிக விரைவில் சிகரத்தை தொட்டு வெற்றி கனியை பறிக்கப் போகின்றாய். நீ எதிர்பார்த்த முடிவை பெறப்போகின்றாய். நான் கொடுப்பேன். நீ செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வு நடக்கும். என்றும் உன்னோடு நான் இருப்பேன் தங்கமே. ஓம் சாய்ராம்.